ஏகலக மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து எப்படி நடக்கும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரினா என்ன? ஸ்பெஷல் கேட்டகரினா என்னன்னா உள் ஒதுக்கீடு. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், உள் ஒதுக்கீடு தான் ஸ்பெஷல் கேட்டகரியாக சொல்கிறோம். சரிங்களா? இன்டர்னல் ரிசர்வேஷன், உள் ஒதுக்கீடு. சரி, இது என்னன்னா உள் ஒதுக்கீடு என்னென்ன பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விடோ, சரிங்களா, விடோ, டிசேபிள்டு, மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள்டு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. மற்ற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வரும். சரிங்களா? பிஎஸ்டியும் நார்மலாக ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருந்தாலும் பிஎஸ்டியும் கவுன்சிலிங் அப்பவே, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல பிஎஸ்டிஎம்மும் ஃபில் ஆகும். ஆனால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகுமானா ஆகாது. ஏன்? ஏன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாமே ஓவரால் ரேங்க் அப்புறம் கம்யூனல் ரேங்க்ல எல்லாத்தையுமே பின்தங்கி தான் இருப்பாங்க. சரிங்களா? கம்யூனல் ரேங்க் பின்தங்கி தான் இருப்பாங்க. அதாவது அபோவ் 5000 தான் இருப்பாங்க. 5000 ரேங்க்ல தான் இருப்பாங்க. அதாவது ஓவரால் ரேங்க் 5000 தாண்டி தான் இவங்க வந்து எல்லாமே இருப்பாங்க. அதனால நீங்க வந்து என்னன்னா இதுல வந்து இவங்கெல்லாம் வந்து மெஜாரிட்டியா இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டியில இவங்க மெஜாரிட்டியா இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே 5000 அபோவ்ல தான் இருப்பாங்க. அவங்க தான் எலிஜிபிள் ஆகும். ஏன்னா அது எப்பயுமே நடக்கிறது தான். இந்த கேட்டகரி வந்து டாப் 5000 டாப்ல இருக்க மாட்டாங்க. ஏதோ ரேரா 1-2 இருப்பாங்க. அப்படி 1-2 இருக்கிறவங்க இந்த டாப்லயே எடுத்துருவாங்க. ஓசிலேனா ஓசிலே, பிசில ஓசினா பிசில ஓசி எடுத்துருவாங்க, எம்பிசில ஓப்பன்ல எம்பிசி ஓப்பன்ல எடுத்துருவாங்க. அவங்க வந்து ஸ்பெஷலா எடுத்துக்க மாட்டாங்க, ஓப்பன்லயே போயிடுவாங்க. அவங்க நல்லா படிச்சு நல்ல ரேங்க்ல இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே போயிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எப்பவுமே வந்து ஓவரால் ரேங்க் என்ன ரேங்க் பாட்டமோ அதை வந்து 1:2ல இல்லை 1:1.6 அந்த ரேஞ்சில் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த அவங்களுக்கு தெரியும் இந்த வேகன்சிக்கு இவ்வளோ வேணுன்றது. அந்த ரேஞ்சில் கூப்பிடும் போது இவங்க எல்லாம் அதுக்குள்ள வருவாங்களான்றது 70 to 80% வரமாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கம்யூனல் ரேங்க்லையும் ஓவரால் ரேங்க்லையும் ரொம்ப டவுன்ல தான் இருப்பாங்க. ரொம்ப கீழே 10,000 அந்த மாதிரி 5000 கீழே 6000 7000 8000 9000 அப்படி இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்ல இவங்க 2வது ஃபேஸ் கவுன்சிலிங் தான் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ மாறலாம். இப்போ டிஎன்பிசி கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருக்கனால இப்போ ஒருவேளை இவங்களை கம்யூனல் ரேங்க்கும் சேர்த்து இவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடவும் சான்ஸ் இருக்கு. முதல் ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் முடிச்சலான்னு சொல்லிட்டு முன்னாடி லாஸ்ட் கவுன்சிலிங் அப்படிதான் நடந்து நினைக்கிறேன். அது மாதிரி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது கம்யூனல் ரேங்க் படி இவங்க இந்த இன்டர்னல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் படி இவங்க வருவாங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா இவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா ஓவரால் ரேங்க்ல வருமா, கம்யூனல் ரேங்க் வருமா, இல்லை எங்களுக்கு இந்த ரேங்க்ல வருமானதான் மேக்ஸிமம் டவுட் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து என்ன சொல்றேன்னா நீங்க வந்து அதான் நான் சொன்னபடி நீங்க பிசில ஃபர்ஸ்ட் ரேங்க் விடோவா இருந்தா நீங்க பிசி ஓப்பன்ல தான் போவீங்க. நீங்க விடோ ரேங்க்ல போயிருக்க மாட்டீங்க, விடோ ஸ்பெஷல்ல போயிருக்க மாட்டீங்க, அதே மாதிரி டிசேபிள்டு ஸ்பெஷல் ரேங்க்ல போயிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குமா, இல்லை நீங்க வந்து ஓப்பன்லேயே போயிடுவீங்களான்றதை டிசைட் பண்ணும். நீங்க டாப்ல இருந்தீங்கன்னா ஓப்பன்லேயே போயிடுவீங்க. எப்பயுமே டாப்ல இருக்கிறவங்க ஓப்பன் தான். சரிங்களா? அவங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, டாப்ல இருக்கும் ஓப்பன்ல போயிடுவாங்க, ஓசி கேட்டகரியில போவாங்க. அதுதான் ரூல்ஸ். ஓசியா இருந்தாலும் ஜென்ரலா இருந்தாலும் அந்த கேட்டகரியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கம்யூனல் ரேங்க் வரும். அந்த கம்யூனல் ரேங்க் ஃபில் ஆக ஸ்பெஷல் கேட்டகரி அதுல இருந்தா அந்த டாப்ல ஃபில் ஆகும். சரிங்களா? நீங்க எம்பிசில 1வது ரேங்க் விடோன்னு நீங்க எம்பிசி ஓப்பன்ல தான் போவீங்க. நீங்க எம்பிசி கம்யூனிட்டில மட்டும்தான் போயிருப்பீங்க. நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி எது எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிலாம் ஃபில் ஆயிட்டு என்ன ஆகும்னா எம்பிசியில் 1200ல் 800 வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் இருக்குன்னா அந்த டைம்ல தான் உங்களோட ரேங்க், அதாவது உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்க் அங்க பேசும். சரிங்களா? அப்ப நீங்க ஸ்பெஷல் விடோல ஃபர்ஸ்ட் ரேங்கா
நீங்கள் ஓப்பனில் போகல, நீங்கள் விடோவில் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்போ உங்களை வந்து அந்த விடோ வேகன்சிக்கு கூப்பிடுவாங்க. டிசேபிள் வேகன்சிக்கு கூப்பிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் வேகன்சிக்கு கூப்பிடுவாங்க. எக்ஸ் சர்வீஸ் வேகன்சிக்கு கூப்பிடுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், அப்புறம் ஃபீமேல், விடோன்னு ஃபீமேல் தான், ஃபீமேல் அப்படின்னு போகிறோம். இந்த டிசேபிளில் சொல்கிறோம். டிசேபிளில் வந்து பிஎஸ்டிஎம், ஃபீமேல் இப்படி ஃபில் ஆகும். சரிங்களா, இப்படி தான் ஃபில் ஆகும். சரிங்களா. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி வந்து மேக்ஸிமம் செகண்ட் ஸ்பேஸ் கவுன்சிலிங் தான் முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இயர்லியாக முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே முடிப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு யார் டாப்பில் இருக்கான் அவங்க டாப்பில் போயிடுவாங்க ஓப்பன் கேட்டகரி. அடுத்து கம்யூனிட்டிலேயே டாப்பில் இருக்கும், கம்யூனிட்டிலாம் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி அப்படியே இருக்கும். அதில் நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் பார்த்து வருவீங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா அதுதாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஓவரால், அடுத்து கம்யூனல், அதுக்கப்புறம் அதில் ஸ்பெஷல். சரிங்களா, இப்படி ஃபில் ஆகும். அப்புறம் ஒரு சில பேருக்கு டவுட் வருது, டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட் என்ன எப்படி ஃபில் ஆகும் அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. சரிங்களா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. டைப்பிஸ்டில் இருக்கிறவங்க எல்லாமே எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்டில் இருக்கிறவங்க எல்லாமே டாப் ரேங்க்ல இருந்து அவங்க அந்த போஸ்டிங் எலிஜிபிள்னா அவங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக எடுக்க முடியும். அதே எக்ஸ்க்ளூசிவாக நான் டைப்பிஸ்ட் மட்டும்தான் ரேங்க் எலிஜிபிள் ஆகிறேன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் மட்டும்தான் போஸ்டிங் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ. சரிங்களா, ஸ்டெனோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே இவங்க வரலாம். சரியா, எலிஜிபிள் இருந்தா, ரேங்க் எலிஜிபிள் இருந்தா அவங்க வரலாம். சரிங்களா, இவங்களும் ரேங்க் எலிஜிபிள் இருந்தா இதுக்கும் வரலாம். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க இதுக்கு எலிஜிபிள். நான் இந்த போஸ்டிங்ல எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இதுலேயே ஜிஏல கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நான் இதுலேயே எடுத்துக்கிறேன்னா எடுத்துப்பாங்க. அவங்கள யாரும் தடுக்க முடியாது. அவங்க வந்து ஜஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா டைப்பிஸ்ட் வரமாட்டாங்கன்னு சொல்லி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரமாட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் மட்டும்தான் டிஎன்பிஎஸ் வாங்குவாங்க. சரிங்களா, அதே மாதிரி எடுக்கலனாலும் ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுக்கலனாலும் லெட்டர் வாங்குவாங்க. நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுக்கல, நான் டைப்பிஸ்ட் வேகன்சிக்கு நான் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னு சொல்லி லெட்டர் வாங்குவோம். ஓகேங்களா, அப்போ முடிஞ்சு போச்சு. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இதில் இருக்கிறவங்க வந்து இதில் போயிட்டாங்கன்னா டைப்பிஸ்டோட காம்படிஷன் குறைஞ்சிரும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்டெனோவில் இருக்கிறவங்க டைப்பிஸ்டில் எடுத்துட்டாங்கன்னா காம்படிஷன் குறையும், ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாங்கன்னா காம்படிஷன் குறையும். அப்போ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து என்ன ஆகும்னா ரேங்க் வந்து பிலோ கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருந்தால் கூட, அதாவது 1000 ரேங்க் 1500 ரேங்க் இருந்தாலும் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னா கிடைக்கும். சரிங்களா, அது கவுன்சிலிங்கை பொறுத்து தான், அந்த டைமில் டிசைடிங் ஃபேக்டர் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க விஏவுக்கு எழுதுவாங்க, அவங்க விஏ கிளியர் பண்ணி விஏ எடுத்துட்டாங்கன்னா அந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஸோ வந்து அவங்க வேக்கன்ட் வந்துடுறாங்க. இல்லை நான் விஏ கிடைக்கல, நான் என் ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நான் ஜூனியர் ஸ்டூடெண்டாக இருக்கேன், எனக்கு தேவையில்லன்னு விட்டுட்டாங்கன்னா, அவங்க அந்த ரேங்க்குள்ளே இருந்து விட்டுட்டாங்கன்னா அந்த வேக்கன்சி கீழேருந்து ஒரு ஆள் மேலே போவார். சரிங்களா, இதுதான் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்லாம் இங்கே நடக்கும். இதெல்லாம் ரேராக ஒரு 10, 20, 30 வேக்கன்சி அப்படிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணி தான் இதை பண்ண முடியும். ரேங்க் வந்து எக்ஸாக்டாக டைப்பிஸ்ட் ஸ்டெனோக்கு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன ரேங்க் மேக்ஸிமம் பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கும் ஜேஓ கொஞ்சம் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கலன்னா எனக்கு ரெவன்யூ தான் வேணுன்றவங்க டாப்பில் இருக்கவங்க பின் வாங்கிடுவாங்க, எனக்கு ஜேஏ வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸ்டெனோவில் இருக்கிறவங்க அப்படி தான். சரிங்களா, இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதுதான் நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.